இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, கேரளாவில் வந்து இந்த மடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணவு. இது வந்து இனிப்பான பொருள். இது வந்து மாவால் உருவாக்கப்பட்டது தான். மைதா மாவு தான் குறிப்பாக இதில் வந்து யூஸ் பண்ணுறது. இது வந்து அந்த மைதா மாவு இன்னும் நிறையா பொருட்கள்லாம் அதில் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு தான் அதை வந்து நல்லா நைஸாக தேய்ச்சி மெலிசாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி இது மொத்தமாக வந்து சுற்றிட்டு அப்புறம் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி கேக்கு செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி உணவு வகை வந்து இப்போ வந்து கேரளாவில் வந்து பார்ப்பது வந்து அரிது. இது வந்து நாங்களே வந்து செய்ய சொன்னதுனால, ஆர்டர் பண்ணி செய்ய சொன்னதுனால அவங்க வந்து செய்கிறாங்க. மற்றபடி இது வந்து அதிகமாக வந்து விற்கிறதில்ல. ஹோட்டல்களையும் சரி, இல்லை சின்ன கடையில் பெரிய கடையில் அதிகமாக விற்கிறதில்ல. இது பார்க்குறது கடினம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேலைகள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரிஸ்க்கான வேலை. அது இல்லாமல் நிறைய வேலைகள் இது வந்து வாங்கும். அந்த அளவுக்கு இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை. ஏன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுற்றி அதுக்கப்புறம் போட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை உருக்கி லாஸ்ட்டில் போட்டு இது இன்னும் பேசினா ரொம்ப லென்த்தாக போகும். நான் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாகவே முடிக்க பார்க்குறேன். அதனால் அப்போ இந்த மாதிரி ஒன்று அடுக்கி வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அடுக்கி வச்சுட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதுவும் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை இதில் வந்து என்னென்ன பொருட்கள் வந்து சேர்க்குறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள். இல்லை உங்களுக்கு என்னென்ன செய்யணும், இந்த மாதிரி உங்களுக்கும் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு முழு டீட்டெயில்ஸும் அவங்க அந்த இதில் வந்து அந்த மடக்குன்ற பொருளில் வந்து என்னென்ன சேர்க்குறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். அப்போ தான் இது வந்து உங்களுக்கே புரியும் எப்படி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு ரோடு மாதிரி சுற்றி வச்சுட்டாங்க. பார்த்துக்கிட்டிங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இது எவ்வளோ கட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த கட் பண்ணதை அப்படியே தேய்ச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை உருக்கி அந்த சர்க்கரை, ஜீரகம் அதெல்லாம் நல்லா உருக்கிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த உருக்கின சர்க்கரையை வந்து மேலே போட்டு செய்வாங்க. வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ எத்தனைக்கு பாரு ക്യാമറ എടുക്കും. വീട്ടിൽ പോയി കാണുന്നുണ്ട്. അങ്ങനെ വിടാൻ പറ്റുന്നത് ഇത് മൊബൈല് എല്ലാം കൂപ്പിട്ടുണ്ട്. എന്താ തൊട്ടിക്കിട്ട് പോയിട്ട് നമ്മളതിൻ്റെ ആളല്ല ഉണ്ടോ? മുക്കിക്കൂടി നോക്കാൻ പറ്റില്ലേ? ആ ഞാൻ അങ്ങോട്ടാണ്. എന്താ കാണും? വേറെ കളറായി.